தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய கட்சித் தலைவர் விஜய் விசில் சின்னத்துடன் கூடிய தேர்தல் பரப்புரை இலச்சினையை அறிமுகம் செய்தார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வந்தோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மிகவும் முக்கியமான சில அறிவிப்புகளை விஜய் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதற்கு ஏற்ப எல்லாவற்றுக்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று தமிழக அரசியல் களத்துக்கு ஒரு செய்தியை தாவேகா தலைவர் விஜய் சொல்லி இருக்கின்றார். விஜயோடு இன்னும் யாரும் கூட்டணி வைக்கவில்லை என்ற கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில்தான் விஜய் அதற்கு பதில் கொடுத்திருக்கின்றார். மருது பாண்டியர்களையும் வேலு நாச்சியாரையும் ஹைதர் அலி உள்ளிட்டவற்றையும் சுட்டிக்காட்டி அந்த கடந்த கால வரலாற்று போரையெல்லாம் சுட்டிக்காட்டி நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய கெத்து தாவேகாவிற்கு உண்டு என்கின்ற கருத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று தன்னுடைய உரையின் மூலமாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதாவது 2000க்கும் மேற்பட்ட தாவேகாவினுடைய நிர்வாகிகள் இன்று வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வழக்கத்தை காட்டிலும் பூத் அளவிலே எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பதில் இருந்து தொடங்கி கூட்டணி வரை அனைத்தையும் விழாவாரியாக விஜய் விவரித்து பேசியிருக்கின்றார். தயாராக இருங்கள், பூத் அளவிலே நடைபெறக்கூடிய முறைகேடுகளை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லி இருக்கின்றார். வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை அழைத்து வரக்கூடிய நொடி வரை உங்களுடைய பணி நிறைவடையவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை விஜய் நினைவுபடுத்தி இருக்கின்றார் அவருடைய கட்சியின் நிர்வாகிகளுக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் தாவேகாவிற்கு வாக்குகள் இருக்கின்றன என்பதையும் விஜய் சொல்லி இருக்கின்றார். விஜய் கூட்டணி தொடர்பாக என்ன முடிவை அறிவிக்கப் போகின்றார் என்பதுதான் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்தது. அதன் அடிப்படையிலே விஜய் கூட்டணி வராவிட்டாலும் தனித்து நின்று வெற்றி பெற தயாராக இருக்கின்றோம் என்று அறைகூவல் விடுத்திருப்பதன் மூலமாக தாவேகா நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை தனித்து நின்று எதிர்கொள்ள தயாராகிவிட்டது என்கின்ற செய்தியினை தமிழக அரசியல் களத்திற்கு விஜய் இன்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மறுபக்கம் அதிமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி, மூன்றாவது அணியாக தனித்த ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் தேர்தலை எதிர்கொள்ள போகின்றது என்பதற்கான ஒரு அறிவிப்பினை இன்று நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய லட்சினையாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசில் சின்னத்தை எடுத்துக்காட்டி விஜய் அறிவித்திருக்கின்றார். தாவேகா தொண்டர்கள் இன்று காலை முதலே இங்கு வருகை தந்த நிர்வாகிகள் விசில் சத்தத்தோடு தான் வந்தார்கள். கூட்டம் நடைபெற்ற பொழுது தொடர்ந்து விசில் இசைக்கப்பட்டபடி இருந்தது. அங்கே இருந்தவர்கள் விசில் சத்தத்தை ஒலித்தபடி இருந்தார்கள். விஜயும் கூட கடைசியிலே அந்த விசிலை ஒலித்து கப்பு முக்கியம் பிகிலு என்று சொல்லி சென்றிருக்கின்றார். தாவேகாவினுடைய நிர்வாகிகளுக்கு உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு உரையினை விஜய் வழங்கி இருக்கின்றார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக விஜயினுடைய செயற்குழு கூட்டமாக, அதாவது செயல் வீரர்கள் கூட்டமாக இந்த கூட்டம் தான் இருக்கும் என்கின்ற கருத்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே செயல் வீரர்களாக நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை விஜய் வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, 30 ஆண்டுகளாக திரையுலகில் தான் இருப்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து விஜய் பேசியிருந்தார். எந்த கட்சியும் விஜயோடு கூட்டணிக்கு வரவில்லை என்று சொல்லி என்னை குறைத்து மதிப்பிட பார்க்கின்றார்கள். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். 30 ஆண்டுகளாக இந்த விஜயை குறைத்து மதிப்பிட்டபடிதான் இருக்கின்றார்கள். திரைவாழ்வில் அடியெடுத்து வைத்த நாள் தொடங்கி என்னை குறைத்து மட்டுமே மதிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் திரையுலகிலே நான் முன்னணி நட்சத்திரமாக இருந்தேன். அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு சரியாக இருந்தால் வெற்றி திடமாக இருக்கும் என்ற கருத்தை விஜய் தன்னுடைய உரையிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார். எப்படி திரைவாழ்வில் தன்னை அண்டர் எஸ்டிமேட் குறைத்து மதிப்பிட்ட பிறகும் தமிழ் திரையுலகினுடைய ஒரு முன்னணி கதாநாயகனாக திரையில் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாரோ, அதே போன்று அரசியல் களத்திலும் இப்போது தன்னை குறைத்து மதிப்பிடுவதாக விஜய் கூறியிருந்தார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.